الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الضلالة في النار. قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما اللهم إني أسألك علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய ஜுமா தொழுகையை எவ்வித கலப்படம் செய்யாமல் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக புனிதம் நிறைந்த இந்த ரமதானுடைய முதல் ஜும்மாவை நாம் அடைந்திருக்கின்றோம்.
அதற்கு மேலும் புனிதம் சேர்க்கும் வகையில் புனித ரமதான், புனித ஜும்மாவுடைய நாள், மார்க்கத்தை பற்றிய அறிவுரைகள், செய்திகள், போதனைகள் இவற்றை கேட்டு விளங்கி முழுக்க முழுக்க நமது வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாமெல்லாம் இங்கே வருகை தருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. புனித ரமதான் மாதத்தினுடைய முதல் ஜும்மா, முதல் வெள்ளிக்கிழமை, எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பத்தில் ஆக்ரோஷமாக, மிக வேகமாக, மிகவும் துடிப்பாக நாம் செய்வோம். இது ஹியூமன் சைக்காலஜி, இது மனித இயல்பு. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்தில் ரொம்ப வேகமாக ஆர்வத்தோடு, அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள், 2 நாள், 3 நாள், ஒரு 10 நாள், 15 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பிறகு பிறை எப்படி பிறை தேய்கிறதோ அதுபோல் தொழுகையாளிகள், நோன்பாளிகள் குறைய ஆரம்பிப்பார்கள். அவ்வளோதான். மறுபடியும் அந்த தளர்வு ஏற்படும். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அதே துடிப்பு, அதே ஆர்வம், அதே வேகம் கடைசி வரைக்கும் இருக்கணும். அது நமது ஈமானின் அடையாளம். ஆரம்பத்தில் முதல் பிறையில் எவ்வளோ வேகமாக வந்தோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, எவ்வளோ ஒரு துடிப்போடு. அது பிறகு போக போக என்ன ஆகுது, அது ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நாளுக்கு நாள் தளர ஆரம்பிக்கிறது. மஸ்ஜிதுகளில் தொழுகையாளிகள் ரமதான் மாதத்திலேயே ஒரு 10 நாள் 15 நாளைக்கு பிறகு தேய்பிறை குறைய ஆரம்பிக்கின்றார்கள். அதுக்கு பிறகு பார்த்தா திடீர்னு 27ஆம் கிழமை. இந்த நிலைகள் மாற வேண்டும். ரமதான் முழு மாதத்தையும் கண்ணியப்படுத்தணும். ரமதான் மாதம் இருக்கிறது, அது யாரோ பிரித்து வச்சிருக்கிறாங்க, முதல் 10 நடு 10. முழு மாதமும் கண்ணியத்திற்குரிய மாதம். ஆரம்பத்தில் எப்படி நாம் அந்த ஆர்வம் நமக்கு இருந்ததோ, இதே ஆர்வம் ரமதான் முழுவதும் இருக்க வேண்டும். வாழ்க்கை முடியும் வரை, இறுதி மூச்சு வரை இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பெரும்பாலும் டெஸ்ட் என்பது, சோதனை என்பது, பரீட்சை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் சிறந்த செயல்களை செய்கின்றார்கள், அதற்காக யார் போட்டி போடுகிறார்கள் என்பதுதான் சோதனையே. அந்த வாழ்க்கையிலும் சில சமயங்களில் ஃபைனல் டெஸ்ட்டுன்னு ஒன்று வரும். அந்த மாதிரி நேரங்களில் இப்போ இந்த ரமதான் என்பது நமக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டு. இந்த ஒரு மாதத்தில் நாம் எப்படி வாழ்கிறோமோ, மீதமுள்ள 11 மாதங்களிலும் இதனுடைய பரக்கத்தினால், இந்த ரமதான் மாதத்தினுடைய பரக்கத்தினால் மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களிலும் அதே போல் அல்லாஹ் வாழ வச்சிடுறோம். இந்த ஒரு மாதத்தில் நாம் ஒழுங்காக இல்லாவிட்டால் மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களும் அதே போன்றாகி விடுகிறது. அதனால் இந்த ஒரு மாதம், ரமதானுடைய மாதம், இந்த மாதத்தை குறித்து, நோன்பை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, குத்திபா அலைக்குமுஸ் சியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும். யாரெல்லாம் மோமீன்கள் என்று சொல்கிறீர்களோ நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைப்பது கடமையாகும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி. எங்கள் வேலையே அடுப்பாங்கரையில் நிற்கிறது தான், கிச்சனில் நிற்கிறது தான், சமையல் பண்ணுறது தான், அதனால் நெருப்புக்கு முன்னாலே நிற்க வேண்டியது இருக்குது. எங்களுக்குமா, நாங்களும் நோன்பு வைக்கணுமா? வைக்கணும்.
துன்யாவில் எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த வேலையினால் எவ்வளோ கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மார்க்கெட்டில் கூவி கூவி சில சமயங்களில் சத்தம் போட வேண்டியது இருக்குது, அது மாதிரி பஜாரில் கடை வீதிகளில் இதெல்லாம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது, ரொம்ப டயர்டாகிடுது, ரொம்ப களைப்பாகி விடுகிறது. எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது, எந்த காரணமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நோன்பு வைக்கணும். குத்திபா அலைக்கும் சியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சில காரணங்கள், அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வேல்யூபிள் ரீசனாக இருக்கணும். இந்த மாதிரி நேரங்களில் மட்டும், அது அல்லாத எப்போவுமே சரி, குத்திபா அலைக்கும் சியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சாக்கு போக்குகளை தேடாமல் நோன்பு வைப்பதற்கு முயற்சிக்கணும். அல்லாஹ் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான், நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, இருந்தும் நோன்பில் அலட்சியம். நோன்பில் அலட்சியப்படுத்தினால் ஒன்று இருக்கு, அல்லாவின் கட்டளைக்கு மாறு செய்வது. பிறகு அதாவது ஒரு பக்கம் எந்த அளவுக்கு நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதே அளவுக்கு தண்டனைகளையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நோன்புக்கு என்ன கூலி? சர்ப்ரைஸ் அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்ன கூலின்னே தெரியாது. ஹதீஸில் வந்திருக்குது, இந்த நோன்புக்கு நீங்கள் கூலியை கற்பனையே செய்ய முடியாது. சில நன்மைகள் இருக்குது, 1க்கு 1 கிடைக்கும். சில நன்மை இருக்குது, 1க்கு 10 கிடைக்கும். சில நன்மை இருக்குது, 1க்கு 70 கிடைக்கும். சில நன்மை இருக்குது, நிறைய நன்மைகள் மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும், பன்மடங்கு. இதில் எதுலேயுமே நோன்பு அல்லாஹ் வைக்கலை. 1க்கு 1, 1க்கு 10, 1க்கு 70 மல்டிபிள் ஆகுறது, பன்மடங்கு, எதுலேயுமே அல்லாஹ் வைக்கலை. அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, நான் கூலி தருவேன். அல்லாஹ்வுடைய கையிலிருந்து கூலியை வாங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. அல்லாஹ் கூலியை தந்து, வெகுமதியை தந்து வாங்குவது. கூலி இந்த அளவுக்குன்னு சொன்னால், நோன்பு வைத்தவர்களுக்கு நன்மை இந்த அளவுக்குன்னு சொன்னால், நோன்பு வைக்காதவர்களுக்கும் தண்டனையும் சர்ப்ரைஸ், அதுவும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அதனால் அந்த காரணங்களை தேடாமல், இன்றைக்கு நல்ல ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். சில பேர் பழகிடுவாங்க, நோன்பு வச்சு பழகலை, அந்த பழக தோஷத்திலேயே அப்படியே தின்னுக்கிட்டு இருக்கிறது. மாடு திங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே புகுந்து மாடு திங்கிற மாதிரி தின்று கொண்டு உடல் வளர்த்து கொண்டு 11 மாதம் திங்கிற, 1 மாதம் அல்லாஹ்வுக்காக பசித்திருந்தா என்ன? அல்லாஹ்வின் மஹப்பத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கு. அதாவது உலகத்தில் எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் நோன்பு இல்லாமல் கிடையாது. எல்லா காலகட்டங்களிலும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. எதுக்காக அல்லாஹ் பசித்திருக்க சொல்கிறான்? காரணம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், இறை அச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இறை அச்சம். பசியோடு இருந்துட்டா இறை அச்சம் வந்துடுமா? எத்தனையோ நேரங்களில் ஒருத்தன் கடையில் இருக்கிறான், பிஸ்னஸில் இருக்கிறான், வியாபாரத்தில் இருக்கிறான், நாள் கணக்கில் சாப்பிட்றது இல்லை. மனுஷன் பழகிட்டான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், பிஸ்னஸில் கடையில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்கலை, கடையிலேயே இருந்தான், பிஸ்னஸில் இருந்துடுறான். மனைவியை விட்டு எத்தனையோ பேர் 3 வருஷம் 4 வருஷம் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், வெளியூர்களுக்கு செல்கிறார்கள், மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கிறான். அப்போ இது என்ன பெரிய சாதனை? அப்போ அவனுக்கு வராத தக்வா இறையச்சம் இவனுக்கு ஏன் வருது? இவன் சாப்பாடு, உணவு, தண்ணீரை விடுகிறான், மனைவியை விடுகிறான், விட்டு விலகி இருக்கின்றான். அவனுக்கு வராது, இவனுக்கு ஏன் வருது? இங்கே நோக்கம் நியத், அல்லாஹ் சொல்லிவிட்டான். அங்கே நம்ம அப்படி செய்கிறது இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோம். ஆனால் இங்கே அல்லாஹ் கட்டளை இட்டு விட்டான். சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரை எதையும் உண்ணாதே, பருகாதே, மனைவி பக்கத்தில் போவாதே. அப்போ அல்லாஹ் சொல்லிவிட்டான்.
இந்த நிய்யத்திற்கு பாருங்க, இந்த நிய்யத் நான் அல்லாஹ்வுக்காக இதை விடுகிறேன். இதை விடும்போது அல்லாஹ்வின் அச்சம். யாருமே இல்லை, ரூமுக்குள்ளே போயிட்டான், யாருமே இல்லை. இவன் நினைச்சான்னு சொன்னால் தண்ணி குடிச்சிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு அப்படியே மிஸ்வாக் பண்ணிட்டு கூட வரலாம், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. யாரும் பார்க்கறதில்ல, பார்க்க போகிறதில்ல. ஏன் இப்படி செய்யறதில்ல? காரணம் என்ன? அல்லாஹ் பார்க்கிறான். யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கிறான். அப்போ இந்த ஒரு மாதம் கண்காணிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அல்லாஹ் தான் மீதமுள்ள 11 மாதங்களிலும் அல்லாஹ் பார்க்கிறான். இந்த ஒரு மாதம்ங்கிறது என்ன? ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி. எந்த கேமரா உங்களை பார்க்கிறதோ இல்லையோ, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பார்க்கிறார்களோ இல்லையோ, உங்களுடைய அதிகாரிகள் உங்களை பார்க்கிறார்களோ இல்லையோ, கண்காணிக்கிறார்களோ இல்லையோ, உங்களை படைத்த இறைவன் உங்களை கண்காணிக்கிறான். இந்த ஒரு அச்ச உணர்வு, இது மட்டும்தான் மனிதனை தீமையிலிருந்து தடுக்க முடியும். நீங்கள் 1000 சட்டங்களை போடுங்க, டிராஃபிக் ரூல்ஸ், ரெட் லைட் எரியுது, இப்படியே பார்க்குறான், இப்படி பார்க்குறான், எங்கேயாவது இருக்கிறாரா போலீஸ், டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரா, நைஸாக கிளம்பிடுறான். அப்போ சட்டம் என்ன இருக்குது? உள்ளுக்குள்ளே வரணும். பொதுவாக ஒரு மனிதன் எந்த ஒரு, அதாவது நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி, தீமையிலிருந்து தன்னை காத்துக்கொள்வதாக இருந்தாலும் சரி, வெளியில் நீங்கள் 1000 சட்டத்திட்டங்களை போட்டாலும் சரி, உள்ளுக்குள்ளிருந்து அந்த வரணும். நான் நன்மை செய்ய வேண்டும், நான் பாவம் செய்யக்கூடாது, அல்லாஹ் என்னை கவனித்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இந்த ஒரு மோட்டிவேஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் மனித இனத்தை தீமையிலிருந்து தடுக்க முடியும். உலகத்தில் நீங்கள் 1000 சட்டத்திட்டங்களை போட்டாலும் சரி, ஒரு ரோமத்தை கூட வளைக்க முடியாது, ஒன்றையும் மாற்ற முடியாது. சட்டத்திட்டங்களால் ஒன்றையும் மாற்ற முடியாது. இந்த ஒன்றுதான் இறை அச்சம், இறைவனை பற்றிய பயம். இறைவன் என்னை பார்க்கிறான், என்னை பிடிப்பான், என்னை கண்காணிக்கிறான், என்னை தண்டிப்பான். இந்த அச்ச உணர்வு இருக்குது, இது நோன்பின் மூலம் ஏற்படுகிறது. அதனால் இந்த நோன்புக்கு நிறைய நன்மைகள் வந்திருக்கிறது. ஆனால் இந்த நோன்பு எப்படி இருக்கணும்? ஃபைதா கான யௌமு சௌமி அஹதிக்கும், நோன்பு வைத்து விட்டால் ஃபலா யர்ஃபஸ் வலா யஃப்சுக் வலா யஜஹல் ஃபைன் சாப்பஹு அஹதுன் அவ் காத்தலஹு ஃபல்யகுல் இன்னி இம்ருன் சாயிமுன். இதெல்லாம் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். உங்களில் ஒருவர் நோன்பு வைத்து விட்டால், ஃபைதா கான யௌமு சௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபஸ், ஃபலா யர்ஃபஸ், தகாத வார்த்தைகளை பேச வேண்டாம், வலா யஃப்சுக், பாவகரமான வார்த்தைகளை பேச வேண்டாம், வலா யஜஹல், மடத்தனமான முட்டாள்தனமான வார்த்தைகளை பேச வேண்டாம். ஃபைன் சாப்பஹு அஹதுன் அவ் காத்தலஹு, யாராவது அவனை திட்டினால் அல்லது சண்டைக்கு வந்தால், பாடா ரன்ல ஒன்று பார்த்துருவோம் அப்படின்னு போவாது. யாராவது நோன்பாளி இடத்துல நோன்பாளியை திட்டினாலோ சண்டைக்கு வந்தாலோ, ஃபல்யகுல் இன்னி இம்ருன் சாயிமுன், நான் நோன்பு இருக்கிறேன், நான் நோன்பாளி, நான் சண்டை போட மாட்டேன், நீ திட்டினாலும் சரி உனக்கு பதில் தரமாட்டேன். இப்போ இது இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் உருவாக்க நினைக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை பேசுறது, வார்த்தைக்கு வார்த்தை, அவன் ஒரு வார்த்தை சொன்னால் இவன் ஒரு வார்த்தை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன? வாகனத்தை அப்படியே ரோட்டில் நிறுத்தி விட்டுடுறோம். டிராஃபிக், பள்ளிக்கு தான் வர்றோம், மஸ்ஜிதுக்கு தான் வர்றோம், அங்கே வாகனத்தை நிறுத்தி விட்டு வந்துடுறோம். இது மற்றவர்கள் போக வருவதற்கு இடையூறாக இருந்தால் இதனால் நோன்பின் நன்மை பாதிக்கும். சரி, சில சமயங்களில் போய் முட்டிடுறாரு, பைக்கில் இதில் போய் முட்டிடுறான். ஒரு சாரி சொல்றதுல என்ன குறைஞ்சிட போகுது? ஒரு ஸ்மைல், ஒரு சாரி சொல்றதுல என்ன குறைஞ்சிட போகுது? தவறு செய்த பிறகும் சண்டைக்கு போகிறான். நம்முடைய நிலைகள், முஸ்லீம்களுடைய நிலைகள், அஹ்லாக் பண்புகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகிறது. சரி, சண்டை போடுறாங்க, 2 பேர் சண்டை போடுறாங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள் சலாம் சொல்லி முசாபா செய்து பேச வேண்டியதுதான். சாகர வரைக்கும் பேச மாட்டேன், அல்லாஹு அக்பர், மௌத்தாகிற வரைக்கும் முகத்தை பார்க்க மாட்டேன், சாகர வரைக்கும் நான் பேச மாட்டேன். நீங்க என்ன ரசூல்லா விட உயர்ந்தவர்களா? அபூபக்கரை விட உயர்ந்தவர்களா? உமரை விட உயர்ந்தவர்களா?
உஸ்மானை விட சஹாபாக்களை விட உயர்ந்தவர்களா நாம்? ரசூலுல்லாஹ்வை அவர்களை விட உயர்ந்தவர்களா நாம்? சண்டை போட்டாச்சு, சண்டை போட்டா அவ்வளவுதான். இந்த நமது குணங்கள் அஹ்லாக், அசல்ல தக்வாங்கிறது நன்மை செய்யறதுக்கு பேர் தக்வா கிடையாது. தக்வா என்பது பாவங்களை விடுவதற்கு பேர் தக்வா, இறையச்சம். எந்த அளவுக்கு பாவங்களை விடுகிறோமோ. அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது, மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐ யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் பொய் பேசுவதை விடவில்லையோ, மல்லம் யதா கௌல ஸூர் பொய் பேசுவது, வல் அமல பிஹி பொய்யான நடவடிக்கைகள், சும்மா மேலே அப்படியே ஆக்டிங் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை எல்லாம் இருக்கிற மாதிரி. மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐ யதா தஆமஹு வ ஷராபஹு. இவன் பசித்திருப்பது, தாகித்திருப்பது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அசல் என்ன? பொய் சொல்வதை விடணும், பொய்யான பேச்சுக்கள், பொய்யான நடவடிக்கைகள். இப்படி ஒருவன் நோன்பு வைத்தால், அப்படிப்பட்ட நோன்பாளி அவனுக்கு வல ஹலூஃபு ஃபமி ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மிர் ரீஹில் மிஸ்க். நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை ஹலூஃப், வல ஹலூஃபு ஃபமி ஸாயிம். ஏன்னா நோன்பு அந்த நேரம் போக போக வாயிலிருந்து ஒரு மாதிரியாக வாடை வர ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், அது குடல்ல உணவு இல்லாததுனால அது ஒரு மாதிரியா இருக்கும் வாடை. இந்த வாடை அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்டது? வல ஹலூஃபு ஃபமி ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மிர் ரீஹில் மிஸ்க். கஸ்தூரியை விட மனமிக்கது. கபரில் இருந்து இவன் எழுந்திருக்கும் போது மறுமை நாளில் இவனுடைய நாவிலிருந்து வாயிலிருந்து கஸ்தூரி மனம் வீசும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வெறும் வாடைக்கே இந்த அளவுக்கு மதிப்புன்னு சொன்னால், இவனுடைய செயல்களுக்கு எவ்வளோ மதிப்பு அல்லாஹ்விடத்தில். வெறும் ஸ்மெல், வாடை. அதுக்காக பல்லு துலக்கக்கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது. மிஸ்வாக் செய்யணும், நோன்பு இருந்தாலும் மிஸ்வாக் செய்யணும், அது வேற. ஆனால் என்னதான் நீங்கள் மிஸ்வாக் செய்தாலும், என்னதான் பல் துலக்கினாலும் அந்த அந்த வாடைங்கிறது வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது அல்லாஹ்விடத்தில் இது எவ்வளோ பெரிய நன்மைக்குரியது. மறுமை நாளில் கபரில் இருந்து நாம் எழுந்திருக்கும் போது வாயிலிருந்து கஸ்தூரி மனம் வீசும். வலா ஹலூஃபு ஃபமி ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மிர் ரீஹில் மிஸ்க். லிஸ்ஸாயிமி ஃபரஹதான் ஃபரஹத்துன் இன்த ஃபித்ரிஹி வ ஃபரஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி. நோன்பாளிக்கு ரெண்டு சந்தோஷங்கள், ரெண்டு மகிழ்ச்சி. ஒன்று என்ன? நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம். இன்னொன்று என்ன? இன்னொன்று அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. பாருங்க, நோன்பு முடியுது, திறக்கிறான், சந்தோஷம். இதே போல் வாழ்க்கை முடியும் போது, மௌத்துடைய நேரத்திலும் சந்தோஷம். எண்டிங், முடிவுல நோன்பு திறக்கும் போது எப்படி நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ, சந்தோஷம் ஏற்படுகிறதோ, அதே போல ரமதான் முடிந்த பிறகு ஃபரஹத்துன், அதுவும் ஒரு மகிழ்ச்சி. இதே போல் வாழ்க்கை முடியும் போதும் நோன்பாளிகளாக இருந்தால், நோன்பு வைத்தவர்களாக இருந்தால், அவர்களுடைய மரண நேரத்தையும் மகிழ்ச்சி மிக்கதாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தையும் மகிழ்ச்சி மிக்கதாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். நோன்பை அலட்சியப்படுத்தாதீர்கள். நோன்பு விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். அவன் சொன்னா, இவன் சொன்னா, டாக்டர் சொன்னா, அந்த டாக்டர் சொல்லிட்டாரு 4 மணி நேரத்துக்கு நீங்க ஒரு தடவை தண்ணி குடிச்சாகணும், டாக்டர் மருந்து சாப்பிட்டாகணும். டாக்டர் சொன்னதை விட அல்லாஹ் சொன்னது உயர்ந்தது. ஞாபகம் வை. நீ டாக்டர் சொல்றதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறியே, அல்லாஹ் சொன்னதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற இருக்கு. சில சமயங்கள்ல அல்லாஹ் அதையும் விதிவிலக்கு அல்லாஹ் தர்றான். ஃபமன் கான மின்கும் மரீதன், உங்களில் ஒருவர் நோயாளியாக இருந்தால் நோன்பு வைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நோய், ரொம்ப தள்ளாத வயது. ஆனால் அதிலும் கூட சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், தள்ளாத வயது, ரமதான் மாதம் வந்தது, நோன்பு வைக்க முடியல, ஃபிதியா கொடுத்துட்டார், ஈட்டு தொகை கொடுத்துட்டார், நோன்பு வைக்க முடியல. ஆனால் அந்த 2 மாசத்துக்கு பிறகு மறுபடியும் உடலில் தெம்பு வந்து விட்டால் மீண்டும் அந்த நோன்புகளை வைப்பதுதான் சிறந்தது. ஞாபகம் வைங்க. ஏன்?
நோன்பில் அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நோன்பில் இவ்வளவு நன்மைகள் நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நீங்க பாருங்க, மெடிக்கல் சயின்ஸ்ல இன்னைக்கு டயட் கண்ட்ரோல், மனிதன் டயட் தின்னு 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 சாப்பாடை விட முடியல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, பசியோடு இருந்து எவனும் வந்து படுத்ததில்லை. எல்லாம் தின்னு 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 அதை திங்காதரா இதை திங்காதரா. நோன்பு வைத்து கொண்டும் நாம அசர் ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாம் கடை வீதியில் தான் தெரியுறாங்க. எல்லாம் டெய்லி அசர் ஆகிவிட்டால் சமோசா கடை, வடை, அங்கே சுண்டல் கடை, அந்த இந்த கடை. அவன் டெய்லி ஃப்ரெஷ்ஷான எண்ணெயை போட்டு தான் வடை சுடுறான், சமோசா சுடுறான்னு எப்படி தெரியும்? 3 நாளைக்கு ஒரு தடவை, 4 நாளைக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு எண்ணெயை வடிகட்டி வைக்கிறது. அதில் பல்லி விழுந்திருக்கலாம், ஈ விழுந்திருக்கலாம், பூச்சி விழுந்திருக்கலாம், எல்லாம் விழுந்திருக்கலாம், எல்லாம் விட்டமின் இதெல்லாம் எல்லாம் விழுந்திருக்கலாம். அந்த எண்ணெயை பார்த்தாலே சமோசா சாப்பிட்றதுக்கு அந்த இதே வரமாட்டேங்குது. நம்ம வியாபாரிகளுக்கு நமக்கு எந்த இதுவும் கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ். வியாபாரம் செய்கிறது அது அவங்களுடையது நோக்கம், பிஸ்னஸ். ஆனால் தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய நோக்கம். இது நம்முடைய பணி. இது ஒரு ஆர்வத்தில் என்ன செய்கிறாங்க, கஞ்சிக்கு ஏதாவது சைட் டிஷ் வேணும். சைட் டிஷ் இல்லைன்னா கஞ்சி இறக்காது. அதுக்காக என்ன பண்ணுறது, எங்கே வடை எங்கே இருக்குது, மசால் வடை எங்கே இருக்குது, மெது வடை எங்கே இருக்குது. அசருக்கு பிறகு பாருங்கள், எல்லா கடைகளில் தான் இருக்கிறாங்க, எல்லா கடைகளில் தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன, தூக்கத்தில் பாதி நேரம் போயிடுச்சு, கடைவீதியில் பாதி நேரம் போயிடுச்சு. அப்போ நோம்புங்கிறது என்ன? ஒரு திக்ரு, ஒரு தஸ்பி, ஒரு திலாவத்து. கொஞ்சம் மஸ்ஜிதில் இருக்க பாருங்க, கொஞ்சம் மஸ்ஜிதோடு தொடர்பு, குரான் அதிகமாக ஓதுறது, திக்ரு செய்கிறது. அதுக்காக கூடாதுன்னு சொல்ல வரல. ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கிட்டு வந்துருங்க. டெய்லி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதுவும் குறிப்பாக இந்த ஆயில் ஐட்டங்கள் பெரும்பாலும் பேரிச்சம்பழம் சிறந்த ஒன்று. நோன்பாளிகள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் அருட்கொடை. பேரிச்சம்பழத்தை விட ஒரு சிறந்தது என்ன இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அது கிடைக்கிது, இந்த ஆயில் ஐட்டங்கள் பெரும்பாலும். அதனால இந்த நோன்பை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, முன் சென்ற சமுதாயத்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போல். கடைசிலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் அதாவது உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேறு நாட்களில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லிட்டாலா சொல்லி காட்டுறான், வான் தசூமு கைருல்லக்கும், நோன்பு வைப்பது தான் சிறந்தது. மறுபடியும் பாருங்க, ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. ஃபினிஷிங் டச்சில் அல்லாஹ் என்ன சொல்றான், வான் தசூமு கைருல்லக்கும், நோன்பு வைப்பது தான் சிறந்தது. அதனால அந்த பெண்களுடைய இதுவும் சரி, அந்த மாத விடக்குள்ள ஒரு சில நாட்கள் அதுக்கு பிறகு ஏதாவது உதிரப்போக்கு வருது, அது வருதுன்னு சொன்னால் அது மாத விளக்கில் சேர்க்கக்கூடாது. பெண்களை பொறுத்தவரையில் அவங்க வேற மாதிரி கணக்கு போட்டு என்ன செய்கிறாங்கன்னா, தொழுகை விஷயத்தில் நோன்பு விஷயத்தில் அலட்சியப்படுத்திடுறாங்க. பிரசவ தொடக்கு இருக்கு பாருங்க, பிரசவ தீட்டு, பிரசவ தொடக்கு, பிரசவத்திற்கு பிறகு எல்லாமே 40 நாள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க கணக்கு. சில்லா 40 நாள். இந்த 40 நாளுங்கிறது யார் வச்ச கணக்கு? இது பிரசவத்திற்கு பிறகு அந்த உதிரப்போக்கு ஏற்படும். சில பெண்களுக்கு 3 நாள்ல நின்றும், 7 நாள்ல நின்றும், 8 நாள்ல நின்றும், 10 நாள்ல நின்றும். 40 நாளுங்கிறது யார் வச்ச கணக்கு? இது 20 வருஷம் 30 வருஷம் பயான் கேட்கறோம்னு சொல்லிட்டு போறான். பிள்ளைக்கு 40 முடிஞ்சதான் அஜத்து அனுப்பிடுவேன், 40 முடிஞ்ச 40ங்கிறது என்ன கணக்கு புரியல நமக்கு. குழந்தை பிறந்ததற்கு பிறகு, பிரசவத்துக்கு பிறகு அந்த ஒரு உதிர போக்கு, அந்த நாட்களில் நோன்பு வைக்கக்கூடாது அல்லது அந்த நாட்களில் தொழக்கூடாது. அது எத்தனை நாள்? 40 நாள். யார் வச்ச கணக்கு இது? இது இந்து மதத்தில் நல்ல பச்சையா சொன்னா தான் இப்போ புரியுது. இந்து மதத்தில் தான் அந்த சடங்குகள். அதே உதிரப்போக்கு, அதே அசுத்தத்தோட என் வீட்டுக்கு வரக்கூடாது. நீ உங்க பெத்தவங்க வீட்டிலே இருந்து அதெல்லாம் கழிச்சு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் அந்த ஃபெஸ்டிவல் ஒன்று கொண்டாடுறாங்க. 40 அந்த 40 முடிஞ்சுதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புவாங்க. இது இந்த மதத்தில் உள்ளது. இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? 40 நாள்ங்கிறது யார் வச்ச கணக்கு? இது
பெரும்பாலும் சட்டதிட்டங்கள் தெரியறதில்ல. பெண்கள் சரி தெரியறதில்ல, தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை மதரசாக்கள் இருக்கு, எத்தனை ஆலிமாக்கள் இருக்கிறாங்க, எத்தனை மதரசாக்கள் இருக்கு, எத்தனை கல்வி கூடங்கள் இருக்கிறது, கலாசாலைகள் இருக்கிறது. பல பேர் இது இப்படி வருது அதனால தொழுகை விட்டுட்டேன், இப்படி வருது இதனால நோன்பு விட்டுட்டேன். சில குறிப்பிட்ட அந்த நாட்கள் மட்டும்தான். அதை தவிர வேற அந்த பிரசவ தொடக்கும் சரி 3 நாள்ல நின்று விட்டது, உடனே குளிச்சு தொழுகணும். தொழுகை கடமை. 40 நாள் தொழுகை விடுறதுக்கு அனுமதி கிடையாது முதல்ல. அப்ப நோன்பு வைக்க வேண்டும், அலட்சியம் காட்டக்கூடாது, அலட்சியம் செய்யக்கூடாது. ஷஹ்ரு ரமதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதான் மாதம் குர்ஆன் இறங்கியது. அதனால் இந்த ரமதான் மாதத்திற்கு சிறப்பு. ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர ஃபல்யசும். யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும். மறுபடியும் பாருங்க, முதல்ல அல்லாஹ் சொல்லிட்டா இறை விசுவாசிகளே உங்கள் மீது நோன்பு கடமை. இரண்டாவது தடவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வான் தசுமு கைருல் லக்கும். நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது. மறுபடியும் 3வது தடவை ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யசும். யார் ரமதான் மாதத்தை அடைகின்றார்களோ அவர்கள் நோன்பு நோற்கட்டும், நோன்பு வைக்கட்டும். ஃபல்யசும், நோன்பு வைக்கட்டும். அதனால நோன்பு விஷயத்தில் நாம் அலட்சியம் காட்டக்கூடாது. நாம் எந்த அளவுக்கு முடியுமோ, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க என்பதற்காக நோன்பை விட்டுவிடக்கூடாது, நோன்பு வைக்க வேண்டும். ஆகிரத்தில் மறுமையில் சொர்க்கம் நோன்பாளிகளுக்கென்றே ஒரு தனி சொர்க்கம், ரையான். என்ன பேரு? ரையான். சொர்க்கவாதிகளுக்கென்றே ஒரு தனி சொர்க்கம், அதாவது நோன்பாளிகளுக்கென்றே ஒரு தனி சொர்க்கம். மறுமை நாளில் எல்லோரும் இருப்பார்கள், அறிவிப்பு செய்யப்படும். துன்யாவில் நோன்பு வைத்தவர்கள் யார்? எவ்வளோ நேரம் நம்ம நோன்பு வைக்கிறோம்? மிஞ்சி போனோம் 12 மணி நேரம், 12 மணி நேரம், 15 மணி நேரம், இவ்வளோதானே வைக்கிறோம். 15 மணி நேரம் வைக்கிறோம் நோன்பு. 12 மணி நேரம், 15 மணி நேரம். ஆனால் உலகத்தில் 21 மணி நேரம் நோன்பெல்லாம் இருக்குது. சில இடங்களில் போனோம், நார்வே, டென்மார்க்கு, சில இடங்களில் உலகத்தில் துனியாவில் பகல் பெருசுனா பெருசு 21 மணி நேரம். அந்த மாதிரி 18 மணி நேரம், 17 மணி நேரம், ரொம்ப லாங்கா இருக்கிறதெல்லாம். ஆனால் நாம ஒரு 12 மணி நேரம் அவ்வளோதானங்க வைக்கிறோம். 12 மணி நேரம், 15 மணி நேரம் துனியாவில். இதற்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன? மறுமையில் ரையான் என்கிற சொர்க்கம். மறுமை 50,000 ஆண்டுகள் கொண்ட ஒரு நாள், கியாமத்து நாள். 50,000 ஆண்டுகள் அந்த சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படும். யாரெல்லாம் நோன்பு வைத்தார்கள் இந்த சொர்க்கத்துக்குள்ள போங்க. ரையான்னு சொன்னாலே தாகத்தை தீர்க்கக்கூடியது. ரையுன், தாகத்தை தீர்க்கக்கூடியது. 50,000 ஆண்டுகள் கியாமத்து நாள். சூரியன் பக்கத்தில் இருக்கும். கடுமையான உஷ்ணம், கடுமையான வெப்பம், கடுமையான சூடு. அந்த நேரத்தில் மனிதனுக்கு என்ன தேவைப்படும்? தண்ணீர் தேவைப்படும். அதற்காகவே தனி சொர்க்கம். துன்யாவில் தியாகம் செய்தவர்கள் தனி சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது தாகத்தை தீர்க்கும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அதற்காக நோன்பு வைக்கணும். மறுமையில் அல்லாஹ் எனக்கு ரையான் என்கிற சொர்க்கத்தை தர வேண்டும். அப்போ இந்த நோன்பு எதற்காக நாம் வைக்கின்றோம்? இதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மூமின்களை பொறுத்தவரையில் நாங்கள் அல்லாஹ்வுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்றோம். இது உலகத்துக்கு உணர்த்துவது. அதனால தான் உலகம் முழுவதும் ஒரே மாதம் நோன்பு. சவுதியில் ஒரு மாதம், அதுக்கு அடுத்தது இந்தியர்களுக்கு, அதுக்கு அடுத்த மாதம் ஜப்பானியர்களுக்கு, அதுக்கு அடுத்த மாதம் அமெரிக்கர்களுக்கு, அதுக்கு அடுத்த மாதம் ரஷ்யா. அப்படி கிடையாது. உலகம் முழுவதும் துன்யாவில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரே மாதம். ஒரு நாள் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஒரே மாதம் தான் எல்லாருக்கும். எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து எதை உலகத்திற்கு உணர்த்துகிறார்கள்? அல்லாஹ்வுக்காக நாங்கள் எதையும் விட தயாராக இருக்கின்றோம், எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றோம். இதுதான் நோன்பின் மூலம் உலகத்திற்கு உணர்த்துவது. அசல்ல அல்லாஹ் ஹலாலை விட சொல்றான். சாப்பாடுங்கிறது ஹலால். மனைவி
கபில் தூ ஏற்றுக்கொண்டேன், நிக்காவில் தஃப்தரில் கையெழுத்து போட்டு அங்கே நிக்கா நடத்தி வச்சு சாட்சி எல்லாம் வச்சு கபில் தூ ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மனைவியோடு பகலில் சேராமல் இருக்கிறோம். அது கூட இரவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உஹில்ல லக்கும் லைலத்த சியாமி அர்ரஃபசு இலா நிசாயிக்கும். இரவு நேரங்களில் உங்கள் மனைவியோடு, நோன்பு காலங்களில் உங்கள் மனைவியோடு சேர்வது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. பகல்ல மட்டும்தான். அப்போ ஹலாலை ஒரு மனிதன் விடுகிறான். ஹலாலுங்கிறது பெருசு, நிறைய இருக்குது. ஹராம்ங்கிறது சின்னது, இவ்வளோதான் இருக்குது. அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறான்? கொஞ்சம் சில விஷயங்கள், இவ்வளோதான். எதை ஹலாலாக்கி இருக்கிறான்? நிறைய விஷயங்கள். ஹலால் அதிகம், ஹராம் குறைவு. சொல்லுங்க, ஹராம் குறைவு, கொஞ்சம்தான். என்னென்ன ஹராம்? இது ஹராம், அவ்வளோதான். லிஸ்ட் போட்டு சொல்லிடலாம். இது ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது. ஹலால் எது? ஹலால் நிறைய இருக்குது. போதை தரக்கூடிய வஸ்துக்கள் ஹராம். ஹலால் எது? ஆப்பிள், திராட்சை, சப்போட்டா, அன்னாச்சி பழம், மாதுளம் பழம், நிறைய லிஸ்ட் இருக்குது, நிறைய. ஹலால் அதிகம், ஹராம் குறைவு. அப்ப நோன்பு காலங்கள்ல அதிகமானதையே விட்டுட்ட, மற்ற நாட்கள்ல கொஞ்சமா இருக்குது விட்டுரு. ரமதான் மாசத்துல ஹலாலை விட்டுருமா இல்லையா? ஹலால் தான் அதிகமா உள்ளது. அதிகமாக இருக்கிறதே நீ விட்டுட்ட, மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்கள் கொஞ்சமா அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அதை விட்டு ஹராமை விட்டு விடு. இதற்கான பயிற்சி, இதற்கான ட்ரைனிங் இந்த ரமதான் மாதம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக இந்த ரமதான் மாதத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றானோ அதனுடைய நோக்கத்தை, லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய, அதனுடைய பாக்கியங்களை அடையக்கூடிய, அதனுடைய புனிதத்துவத்தை முழுமையாக அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமதானுடைய மாதங்களில் நாம் அதிகம் நன்மைகளை செய்வதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். அதில் நாம் போட்டி போட வேண்டும். ரமதானுடைய காலங்களில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளில் ஈடுபட வேண்டும். பொதுவாக இது போன்ற காலங்களில் மக்களும் அதிகமாக மஸ்ஜிதுக்கு வருவார்கள். சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் மஸ்ஜிதுகளுக்கு வருவாங்க. ரமதான் மாதத்தில் சின்ன பிள்ளைங்க அதிகமானவர்கள் மஸ்ஜிதுகளுக்கு பள்ளிவாசலில் வருவாங்க. சின்ன பிள்ளைங்க வந்தால் கொஞ்சம் சத்தம் அப்படி இப்படி இருக்கும், அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு அவங்க உடனே சேர்ந்துருவாங்க. நம்ம தான் சண்டை போட்டுக்கிட்டால் சாப்பிட்ற வரைக்கும் பேச மாட்டோம், அது வேறு. அவங்க என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் கொஞ்ச நேரத்தில் சமாதானமாகி அவங்க சேர்ந்து அவங்க வாடா அப்படின்னு போயிடுவாங்க. இந்த சின்ன பிள்ளைகள் விஷயத்தில் சில சமயங்களில், ஏன்னா வரக்கூடியவங்க சின்ன பிள்ளைங்க சில சமயங்களில் பைப்பை திறந்து விட்டுருவான், சில சமயங்களில் தண்ணி எடுத்து மேலே ஊற்றி விட்டுருவான், சில சமயங்களில் ஜெக் எடுத்து தூக்கி போட்டுருவான். யாரும் வேணும்னே செய்கிறதில்லை. அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளை அன்பாக சொல்லுங்க, மஹப்பத்தோடு சொல்லுங்க. நமது பிள்ளை, நம் குடும்பத்து பிள்ளை, நம் பேர பிள்ளை, அந்த அடிப்படையில் பிள்ளைகளை தர்பியத் செய்யுங்கள். நாம் எத்தனை நாளைக்கு நாமெல்லாம் சாக போகிறோம், நம்ம செத்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் தான் இங்கே தொழுகையாளியாக வரப்போகிறாங்க. அப்படியே போட்டு மிரட்டி போய்ங்கிறது எல்லாம் விரட்டி விட்டாச்சு. விரட்டி விட்டா அவன் நேராக சாராய கடைக்கு போவான், சினிமா தியேட்டருக்கு போவான், மஸ்ஜிதை விட்டு தூரமாக போயிடுவான். வளர்ந்ததுக்கு பிறகு எப்படி நீ அவனை மஸ்ஜிது கூட்டு வருவ, எப்படி பள்ளிவாசல் கூட்டு வருவ? அதனால சின்ன பிள்ளைங்க வர்றாங்க பாருங்க, ஆர்வத்தோடு எவ்வளோ வேலை செய்கின்றார்கள். நோன்பு திறக்கிற அந்த இதெல்லாம் கஞ்சி கொட்டா எடுத்து வைக்கிறது, கஞ்சி ஊற்றுறது, அந்த சமோசா வைக்கிறது, அந்த ஜூஸ் ஊற்றுறது எல்லா பிள்ளைகள் தான் செய்கிறாங்க. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் தான் எவ்வளோ ஆர்வத்தோடு செய்கிறார்கள். நாம் என்ன செஞ்சுருக்கணும்? யார் டெய்லி மஸ்ஜிதுக்கு வர்றாங்க, யார் கரெக்டாக தொழுகைக்கு வர்றாங்க, யார் கரெக்டாக தராவி தொழுகைக்கு வர்றாங்க, யார் இந்த மாதிரி மஸ்ஜிதுக்கு சேவை செய்கிறார்கள், அந்த பிள்ளைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து கரெக்டாக இந்த
லைலத்துல் கத்ர் அந்த ஒற்றைப்படை இரவுகளில் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு, இந்த பையன் கரெக்டாக மஸ்ஜிதுக்கு வர்றான், இந்த பையன் வந்து இவ்வளோ சேவை செய்கிறான், நோன்பாளிகளுக்கு இந்த சேவை செய்கிறான், அதனால் இவனுக்கு இந்த பரிசு தரப்படுகிறது. பரிசு கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. மஸ்ஜிதுகளுக்கு வருவது நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. பிள்ளைங்க மஸ்ஜிதை நோக்கி வர்றதில்லை. இங்கே ஒரு வீடியோ பார்த்த சமயங்கள்ல இப்போ ஒரு பையன் தொழுதுகிட்டு இருக்கிறான், போய் நேரம் அவனை எட்டி உதைச்சிட்டு இவன் போய் அங்கே தக்பீர் கட்டுறான், எருமை மாடு. ஒரு வீடியோ வைப்போம். ஒரு சின்ன பையன் தொழுதுட்டு இருக்கிறான், இவன் போய் எட்டி உதைச்சிட்டு போய் இங்க இருந்து இவன் போய் தக்பீர் கட்டுறான். நீ எங்க மேய போயிருந்தியா? மாடு மேய போயிருந்தியா? உனக்கு முன்னால இந்த பையன் வந்திருக்கிறான், முன்னால் தொழுதுன்னா முன்னால நீ முதல்ல வர வேண்டியதானே. சின்ன பிள்ளைங்க சஃப்புக்கு முன் சஃப்ல வந்துட்டாங்கன்னா முன் சஃப்ல தான் நிக்கணும், முன் சஃப்பில் தான் அவர்கள் நிற்பார்கள். நீ நீ முதல்ல வா, நீ கடைசியா வந்துட்டு பின்னால போ பின்னால போ பின்னால போன்னு சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஞாபகம் வைங்க. இதெல்லாம் புனித ரமதானுடைய மாசத்துல இந்த பிள்ளைங்க வர்றாங்க, சின்ன பிள்ளைங்க அப்படித்தாங்க இருப்பாங்க, ஏதோ சத்தம் போடுவாங்க. அதனால வீட்டில இருந்து அவர்களை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள், தாய்மார்கள், தந்தை சொல்லி அனுப்பணும். இதை பாருப்பா, மஸ்ஜிதுக்கு போனா சேட்டை பண்ணக்கூடாது, உட்காரணும், திக்ர் செய்யணும், நோன்பாளிகளுக்கு சேவை செய்யணும், இதெல்லாம் அல்லாஹ் நன்மை சொல்லி அனுப்பணும். சொல்லி அனுப்பியும் அவர்கள், நாம சின்ன வயசுல எப்படி இருப்போம், நீ சின்ன வயசுல எப்படி இருந்திருப்ப? மஸ்ஜிதுகளுக்கு இந்த புனித ரமதானுடைய நம்ம பிள்ளைகளை போல் நினையுங்கள். ஒரு மஹப்பத்தா சொல்லுங்க, ஒரு மஹப்பத்தா சொல்லுங்க. இன்னும் அவன் மஸ்ஜிதுக்கு வரணும், தொடர்ந்து அவன் மஸ்ஜிதுக்கு வரணும். மஹப்பத்தா சொல்லுங்க. விரட்டி விடுறது ஒரு பெரிய சாதனை இல்லையே. விரட்டி விடுறது ஒரு சாதனை. விரட்டி விட்டு மஸ்ஜிது கபரஸ்தான் ஆயிரும், பரவாயில்லையா? மஸ்ஜிது கபரஸ்தான் ஆயிரும். நாம எத்தனை வருஷம் இருக்க போறோம்? நாமெல்லாம் செத்ததுக்கு பிறகு இந்த பிள்ளைங்க தான் வந்து தொழ போறாங்க மஸ்ஜிதுகளுக்கு. அதனால இப்ப ரமதானுடைய மாதத்துல நாமும் எத்தனை பேர் கமிட்டியிலே சண்டை போட்டுக்கிறாங்க, பெரியவர்களே சண்டை போட்டுக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க சண்டை போடுறதுல இல்லை பெரிய சாதனை, பெரியவங்களே சண்டை போட்டுக்கிறான். அதுக்கு அந்த பிள்ளைங்க சண்டை போடுறது எவ்வளவு பரவாயில்லையே. சண்டை போடுறாங்களான்னு எப்படி சண்டை போடுறாங்க? சண்டை போட்டு அவ்வளவுதான், பேச்சுவார்த்தை கட்டுனா கட்டு, அவ்வளவுதான், சாவுற வரைக்கும் பேச்சே கிடையாது. அது சின்ன பிள்ளைங்க இது போல புனித ரமதானுடைய மாதத்தில் வருகிறார்கள், அரவணையுங்கள். நம் குடும்பத்து பிள்ளைகள், நம் மஹல்லா பிள்ளைகள், நம் மஹல்லா வாசிகள், நம்ம குடும்பத்து பிள்ளைங்க மாதிரி நினைங்க. அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுங்கள். தொடர்ந்து வர்றான், அவனுக்கு ஒரு நல்ல சட்டை வாங்கி கொடுங்க, ஸ்கூல் ஃபீஸு கொடுங்க. இவன் தொடர்ந்து மஸ்ஜிதுக்கு வர்றான், இவன் வந்து சேவை செய்கிறான், அதனால் இவனுக்கு ஸ்கூல் ஃபீஸு, இவனுக்கு காலேஜ் ஃபீஸு, இவனுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு, நோன்புக்கு இவனுக்கு அன்பளிப்பு, இந்த மாதிரி கொடுத்து பிள்ளைகளை ஆர்வம் ஊட்டுங்கள். இது ரமதான் நமக்கு தரக்கூடிய படிப்பினை. இதெல்லாம் ரமதானின் மூலம், இந்த ரமதான்கள் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட நற்பண்புகள் கொண்ட மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம் குடும்பத்து பெண்களையும் நம் சமுதாய வாலிபர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.